ஒரு படைப்பாளிக்கு தன்னுடைய ஒரு கதையை ஒருத்தவங்க படிச்சுட்டு, ரொம்ப நல்லா இருக்கு. இல்ல இந்த இடத்தெல்லாம் கொஞ்சம் மாத்திருக்கலாமே அப்படின்னு சாதாரணமா சொன்னாலே ரொம்ப சந்தோஷமாயிடுவோம். நம்ம கதையை பொருட்படுத்தி இவ்வளோ தூரம் படிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த விருது மூலியமா இது பல்லாயிரக்கணக்கான பேருக்கு இந்த செய்தி போய் சேருது. இப்படி ஒரு ஒற்றை சிறகு ஓவியான்னு ஒரு நாவல் வந்திருக்கு. விஷ்ணு சரவணன் ஒருத்தர் எழுதியிருக்காரு அப்படிங்கிறது. அதன் மூலியமா அந்த புத்தகம் வந்து பல்லாயிரக்கணக்கான குழந்தைகள்ட்ட போய் சேரப்போகுது. நம்ம குழந்தைகள்ட்ட என்ன கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிறோமோ, அந்த வேலையை இன்னும் கொஞ்சம் எளிமையாக்கியிருக்கு இந்த விருது மூலியமா. அப்படிங்கும்போது இந்த விருது கிடைச்சது வந்து குறிப்பாக இந்த புத்தகம் வந்து எனக்கு ரொம்ப நெருக்கமான புத்தகம். வந்து எனக்கு நான் குழந்தைகள்ட்ட பேசணும்னு நினச்ச பல விஷயங்களை இந்த நாவலுக்குள்ளார நான் இறக்கி வச்சுருக்கேன். அந்த கேள்விகள் வந்து அந்த குழந்தைகள்ட்ட போக போகுது அப்படின்னு நினைக்கும்போது, இதுக்கெல்லாம் ஒரு பாலமா இந்த நான் விருது அமைஞ்சிருக்கிறது வந்து எனக்கு வந்து பெரிய மகிழ்ச்சியை கொடுக்குது. இந்த ஒற்றை சிறகு ஓவியா இது எப்படி இருந்தது நாவல் அப்படின்றது அந்த புத்தகம் எழுதுவதற்கான ஒரு கான்செப்ட் உங்களுக்கு எங்கே கிடைச்சது சார்? பொதுவா நம்ம சின்ன வயசுல வந்து நம்ம கிராமத்துலேருந்து வளர்ந்துருக்கவங்க, இப்போ கிராமத்துல இருக்கவங்களுக்குலாம் தெரியும். ஒரு 10, 15 வருஷத்துக்கு முன்னாடி, நம்ம ஏதோ ஒருக்காக தண்ணி கீழ ஊத்திட்டாலோ, இல்ல ஒரு ஒரு சும்மா ஒரு ஒரு கைய போட்டு மண்ணுல நோண்டுனாலே நிறைய மண்புழுக்கள் வரும். இப்போ நோண்டுனா மண்புழுக்கள் வரமாட்டுது. ஏன் வரமாட்டுது? நம்ம ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஒரு வீட்லேருந்து கிளம்பி எங்கேயோ பள்ளிக்கூடத்துக்கோ எங்கேயோ போகும்போது பார்த்தா, ஒரு ஆலமரம் இருக்கும், பன்னீர் மரம் இருக்கும், அது இது நிறைய மரங்கள் இருக்கும். திடீர்னு பார்த்தா அதில் நிறைய மரங்கள் இப்போ இல்ல. அது ஏன் இல்ல? அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து பெரியவங்களுக்கு கேட்டிருக்கோம். அது தர்க்க ரீதியா சில பதில்கள் அதில வச்சிருப்பாங்க. ஆனா குழந்தைகளுக்கு வந்து மண்புழுவ பத்தியான நம்ம அறிமுகப்படுத்த வேண்டியிருக்குது. நம்ம சின்ன வயசுல வந்து இப்போ ஒரு 40 வயசுல இருக்கவங்களுக்கு மண்புழுன்னா யாரும் அவங்களுக்கு அறிமுகப்படுத்தவே வேண்டியதில்ல. அவங்க விளையாடும்போதே மண்புழுவ பார்த்துருப்பாங்க. ஆனா இப்ப இருக்க குழந்தைங்களுக்கு மண்புழுனா என்னன்னு நம்ம சொல்லிக் குடுக்குற நிலைமைக்கு இருக்கும். அப்ப அந்த ஊர்ல இருந்த மண்புழுக்கள்லாம் எங்க போணுச்சு? அதுக்கு என்ன காரணம்? அப்படின்னு ஒரு கேள்விய கேட்கறதுக்கு இந்த நாவல் மூலியமா அவங்கள தூண்டியிருக்கேன். அதுக்கான பதில் அவங்க வீட்ல இருக்கிற அப்பாவோ, அம்மாட்டயோ, தாத்தாட்டயோ, பாட்டிகிட்டயோ அல்லது ஊர்ல யார் மூத்த குடிமக்கள் இருக்காங்க அவங்ககிட்ட போய் கேட்டா, என்ன காரணம்? ஏன்னா ஒரே காரணம் எல்லா ஊருக்கும் பொருந்தாது இல்லையா? ஒவ்வொரு ஊர்லயும் அதுக்கான காரணங்கள் மாறிட்டே இருக்கும். இப்படி அந்த ஊர்ல வந்து அடிப்பம்பு ஏன் இல்ல? ஒரு அடிப்பம்பு இருந்த ஒரு ஒரு காலகட்டம் வரைக்கும் இருந்தது. ஏன் இப்ப இல்ல? இந்த மரங்கள் பெரிய ஆலமரம் இருந்துச்சு. ஆமா. ஏன் இப்ப அந்த மரம் இப்ப இல்ல? ஏன் அதுக்கு அடுத்து நம்ம ஊர்ல ஒட்டுமொத்தமா 100, 150 மரம் இருந்த இடத்துல இப்போ வெறும் 50, 60 மரம் தானே இருக்கு. பாக்கி அந்த 100 மரங்கள் எங்க போணுச்சு? அப்படிங்கிற கேள்வி கேட்டா, ஏன் இந்த கேள்வி கேட்கணும் அவங்கன்னா, அப்ப இருக்கிற 50, 60 மரத்தையாவது அவங்க காப்பாத்தணும் இல்லையா? இந்த மரம்லாம் நம்ம வந்து பாதுகாக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். நான் அப்படி எங்கேருந்து நமக்கு வீட்ல இருக்கிற ஒரு பொருள் எங்க தவற விட்டோம்னு தெரிஞ்சா தான், மீதம் இருக்கிற பொருள் நம்ம பத்திரமா பாதுகாப்போம். அதே போல தான் நம்ம ஊருக்கும் பொருந்தும். ஊர்ல இருக்கிற முக்கியமான விஷயங்கள் நம்ம இழக்க இழக்க கூடுதலா இழக்காமல் எப்படி காப்பாத்துறதுங்கிறது வந்து நம்ம எப்படி இழந்தோம்னு தெரிஞ்சுக்கிட்டா, மீதம் இருக்க ஏதாவது பத்திரப்படுத்த முடியும். சூழலியல் குறித்த ஒரு கேள்விகளை அடிப்படை கேள்விகளை எழுப்புவது தான் இந்த நாவலோட நோக்கம். அப்படி நான் எங்க ஊர்ல பார்த்த பல விஷயங்கள்லேருந்து இந்த நாவல் உருவானுச்சு. பொதுவாக குழந்தைகளுக்கு வந்து சிறுகதைகள் அது மாதிரி ஒரு ஒரு சயின்டிஃபிக்காக பல விஷயங்கள் பல்வேறு கோணங்கள் எழுதுவாங்க. சுற்றுச்சூழல் அந்த ஒரு விழிப்புணர்வு அப்படின்றதான் அந்த குழந்தைகளுக்கு சொல்ல வரதான் அந்த அந்த நாவலுடைய மைய கருத்தா இருக்கு. ம். இந்த இடத்துல ஒரு இந்த மாதிரி விஷயங்களை வந்து குழந்தைகளுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இப்போ இருக்கும் நினைக்கிறீங்க? உலகம் முழுக்கவே வந்து பல்வேறு சிக்கல்கள் எதிர்கொண்டுட்டு இருக்காங்க. அதில் வந்து ரொம்ப மிக முக்கியமான சிக்கல் வந்து சூழலியல் தொடர்பாக பல்வேறு எச்சரிக்கைகள் நம்ம மேலே திணிச்சுக்கிட்டே இருக்காங்க, சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அது பலரும் அது வந்து காது கொடுத்து கேட்கறது கூட தயாராக இல்லை. நம்ம வந்து பெரியவர்கள்ட்ட இதை பேசி 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 ஒரு கட்டத்தில் சோர்ந்து போகிற ஒரு இருக்குது. நம்பிக்கை இழக்கணுங்கிற ரீதியில் நான் சொல்லலை. ஆனால் அடுத்த தலைமுறை வந்து இப்போ நம்ம சுவாசிச்சுட்டு இருக்க மாதிரியான காற்றை நம்ம அடுத்த தலைமுறைக்கும் கொடுக்கணும் அப்படின்னா, நம்ம நம்ம இதுவரைக்கும் எவ்வளோ சுத்தமாக காற்றை சுவாசித்தோம், அது எப்படி மாசானதுன்னு அவங்க தெரிஞ்சுக்கிட்டா தான் அவங்க மாசடையறதுலேயே அவங்க இன்னும் மேலும் மாசடையாமல் குறைந்தபட்சமாக அதை காப்பாற்றி வைப்பாங்க. நமக்கு நல்ல ஒரு இடம் கிடச்சி விளையாடுறதுக்கு சின்ன வயசில், அந்த இடத்த நமக்கு அடுத்த தலைமுறைக்கு நம்ம கொடுக்கணும். அதுவும் சேர்த்து ஒரு சூழலியல் தான் வரும். சூழலியல்னா மேகம் எப்படி உருவாகுது, இப்படியான அது மட்டுமே சூழலியலாக அமைஞ்சிராது. நமக்கு நமக்கு சின்ன வயசில் ஒரு 20 இப்போ 45, 50 வயசில் இருக்க பெரியவர்கள் வந்து அவர்கள் 10 வயதில் விளையாண்ட இடம் அவங்களுக்கு இல்லை. அவங்க சுவாசித்த சுத்தமான காற்று இல்லை. இதெல்லாம் எங்கே போச்சுங்கிற கேட்குற கேள்வி இருக்கு இல்லையா? அதை நம்ம குழந்தைகிட்ட கேட்குறதும் சூழலியல் தான். சூழலியல்ங்கிறது வந்து ஒரு தாவரங்கள் சுவாசிக்கிறத பற்றி இது மாதிரியான அறிவியல் பூர்வமான செய்திகளால் நடக்கலை. இது நம்ம நம்ம சுற்றி இருக்கிற விஷயங்களில் சூழலியல் தொடர்பாக நம்ம என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணும், எதெல்லாம் கேள்வி எழுப்பணும், அந்த கேள்வியிலேருந்து கிடைக்கிற பதிலால் நமக்கு என்ன பலன் அப்படிங்கிற விஷயத்தை தான் நான் இந்த இதில் வச்சேன். அது ரொம்ப அவசியம்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து குழந்தைகள் வந்து அவர்கள் வந்து நம்ம வந்து பணத்தை வந்து எவ்வளோ தூரம் சேர்த்து வைக்கிறோமோ, அவங்களுக்கான கல்வி எவ்வளோ தூரம் சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறோமோ, கல்வி வந்து ஒரு நல்ல கல்வி கொடுக்கணும்னு நினைக்கிறது போலவே, அவங்க வாழ்கிறதுக்கான இடத்தையும் நம்ம
நல்ல இடமா கொடுக்க வேண்டியது அவசியம். நம்ம கொடுக்கலன்னா நம்மளை வந்து உரிமையோடு அவங்க கேள்வி கேட்கணும். ஏன் வந்து என்னோட காற்றை அசுத்தப்படுத்துனீங்க கேள்வி கேட்டால் தான் அவங்க குறைந்தபட்சம் நல்ல காற்றை சுவாசிக்க முடியும். நான் திரும்ப திரும்ப இதை சொல்கிறதுக்கு காரணம் வந்து அவர்கள் இயல்பாக வாழ்கிறதுக்கான சூழலை நம்ம வந்து உருவாக்கி கொடுக்கணும். அப்படி கொடுக்கலாட்டினா நம்மள்ட்ட அவங்க கேள்வி கேட்குற உரிமையை நம்ம கொடுக்கணும். அந்த உரிமை உங்கள்கிட்ட இருக்குன்னு சொல்கிறது தான் இந்த நாவலோட அடிப்படையான விஷயம்.